ஸ்டாலினும் மோடியும் ரகசிய கள்ள கூட்டணி வச்சிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. அமித்ஷாவும் விஜயும் கள்ள கூட்டணி இல்ல இல்ல, நான் மம்தா பானர்ஜி சொல்றத சொல்றேன். நீங்க யார் சொல்றத சொல்றீங்க? மம்தா பானர்ஜி 15 வருஷமா ஒரு சீஃப் மினிஸ்டர். சும்மா பதிலுக்கு பதில் பேசக்கூடாது. நேற்று வரைக்கும் டிஎம்கேக்கு சொம்பு அடிச்சுட்டு இருந்த ஆர்டிஓ, கலெக்டர், எஸ்பி, தாசில்தார் அவனுங்க தான் இன்னைக்கு தேர்தல் ஆணையம் வானத்துல இருந்து குதிக்கிறாங்களா? பெங்கால்ல 800 பேரை மாத்தின தேர்தல் ஆணையம் இங்க 8 பேரை மாத்திட்டு உக்காந்துட்டு இருக்கு. அதே கமிஷனர் ஆஃப் போலீஸ் அருண் தான். இப்ப நேத்து ஏன் கேன்சல் பண்ணாங்க கொஞ்சம் சொல்லுங்களேன் ரீசன். காதுல பூ வச்சுக்கிறோம் சொல்லுங்க. சென்சார் போர்டு தன்னிச்சையா செயல்படுதான். இது விஜயை நிர்பந்தப்படுத்தி விஜயை கையை முறுக்கி அவருக்கு அழுத்தம் கொடுத்து அவரை இவங்க கூட்டணியில கொண்டு வரணும்னு அவங்க எல்லா விதமான ஆயுதத்தையும் எடுத்தாங்க. இடி கோர்ட்ல 250 பக்க ஆவணங்களை கொடுத்து எஃப்ஐஆர் போடுறான்றான். இன்னி வரைக்கும் கோர்ட்டை அவமதிப்பானாலும் போட மாட்டோன்றாங்க. ஏன் இவங்க மடியில தான் கனம் இல்லையே, ஏன் இவங்க பயப்படுறாங்க? அப்ப இந்த சமூகத்துல நீங்க அங்கீகாரத்தை பெறணும், அதிகாரத்தை அடையணும்னா சில காம்ப்ரமைஸ்கள் பண்ணி தான் ஆகணும். ஓகே, காம்ப்ரமைஸ் இல்லாம திருப்பரங்குன்றத்துல நிர்மல்குமாரை நிக்க வைக்கிற மாதிரியான ஒரு காம்ப்ரமைஸ். அதாவது நீங்க ஏன் இப்படி ஜம்ப் ஆகுறீங்கன்னு எனக்கு தெரியல. இல்ல காம்ப்ரமைஸ்னா இன்னைக்கு மம்தா பானர்ஜி சொல்லியிருக்காங்க பாருங்க. திமுகவும் மோடியும் ஸ்டாலினும் மோடியும் ரகசிய கள்ள கூட்டணி வச்சிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. அமித்ஷாவும் விஜயும் கள்ள கூட்டணி. இல்ல இல்ல, நான் மம்தா பானர்ஜி சொல்றத சொல்றேன். நீங்க யார் சொல்றத சொல்றீங்க? மம்தா பானர்ஜி 15 வருஷமா ஒரு சீஃப் மினிஸ்டர். சும்மா பதிலுக்கு பதில் பேசக்கூடாது. மம்தா பானர்ஜி ஒரு கட்சியை நடத்திட்டு இருக்காங்க. 15 வருஷமா ரூலிங் பார்ட்டி வெஸ்ட் பெங்கால்ல. அவங்க மத்திய அமைச்சரா இருந்திருக்காங்க, முதலமைச்சரா 3 டென்யூர் இருந்திருக்காங்க. அவங்க சொல்றாங்க திமுக ஸ்டாலினும் மோடியும் கள்ள உறவு வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இன்னைக்கு எல்லா பத்திரிகையிலையும் வந்திருக்கு. ரைட்டு. நான் இதை சொன்னா உடனே நீங்க என்ன சொல்றீங்க? நீங்க எந்த அளவுக்கு பயஸ்டா இருக்கீங்க பாருங்க. இதை மறுக்கல, நான் சொல்ற விஷயத்த மறுக்கல. ஆனா என்ன பண்றீங்கன்னா அமித்ஷாவும் விஜயும் கூட்டணி. சரி, நான் உங்களுக்கு மண்டையில படுற மாதிரி சொல்றேன். அமித்ஷாவும் விஜயும் கூட்டணி இருக்கிறதால தான் இந்த ஜனநாயகன் படம் ஜனவரி 9ல இருந்து வராம இருக்கா? இந்த சென்சார் போர்டுல லோல் பட்டி இப்ப எலெக்ஷன் கமிஷன்ல உட்கார்ந்துட்டு இருக்கா? ஒரு தன்னிச்சையா செயல்படக்கூடிய ஒரு கமிட்டில இல்ல யாரு சென்சார் போர்டு காதுல பூ வச்சுக்கிறோம் சொல்லுங்க. சென்சார் போர்டு தன்னிச்சையா செயல்படுதான். இது விஜய நிர்பந்தப்படுத்தி விஜய கையை முறுக்கி அவருக்கு அழுத்தம் கொடுத்து அவரை இவங்க கூட்டணியில கொண்டு வரணும்னு அவங்க எல்லா விதமான ஆயுதத்தையும் எடுத்தாங்க. அதுல ஒரு ஆயுதம் தான் இன்ஃபர்மேஷன் பிராட்காஸ்டிங் முருகன் கண்ட்ரோல்ல இருக்க சென்சார் போர்டு. பராசக்திக்கு கரெக்டா அந்த படம் வந்துருது. திமுக அது இந்தியை எதிர்த்து சொல்ற படம், மத்திய அரசை எதிர்க்கிற படம். ஆனா அந்த படத்தை கரெக்டா விடுறாங்க. விட்டுட்டு எங்கப்பன் குதிரைக்குள்ளையிலன்னு பொங்கல் விழாவுக்கு அதுல நடிச்ச நடிகர்கள், இசையமைப்பாளர்லாம் முருகன் வீட்டுல போய் உட்காந்து பொங்கல் வைக்கிறாங்க. மோடி வராரு, அமித்ஷா வராரு. பராசக்தி படத்துல சொல்றது காங்கிரஸுக்கு எதிரான இல்ல இல்ல, நான் என்ன சொல்றேன்னா 2 படம் வருது. 2 படத்துல ஒரு படத்தை நீங்க அலோவ் பண்றீங்க. அது திமுக குடும்பம், திமுக ஆட்கள் எடுத்த படம். இன்னொரு படம் விஜய் படம், கடைசி படம். அந்த படத்தை நீங்க எந்த அளவுக்கு அமுக்க முடியுமோ அந்த அளவுக்கு அமுக்கிட்டீங்க. இல்ல இல்ல, நான் சொல்றதை கொஞ்சம் கேளுங்க, பதட்டப்படாதீங்க. நான் என்ன சொல்றேன்னா, நீங்க சொல்ற மாதிரி அமித்ஷாவுக்கும் விஜய்க்கும் உறவு இருந்தா ஏன் இந்த பிரச்சனை எல்லாம் வருது? என்னுடைய கருத்து. ஆனா பரவலா இந்த கருத்து தான் வந்துகிட்டு இருக்கு. பரவலா உங்க மீடியாவே இந்த மீடியா தானங்க. என்ன மீடியா சார்? அதாவது அடிமை மீடியா தானே. நிறுவனம் என்ன செய்தியை போட சொல்லுதோ அந்த செய்தி தான் தலைப்பு செய்தி. அதுதான் விவாதம் ஆகும் மாலை நேரத்துல. இன்னைக்கு திமுகவுல பிரச்சனையே இல்லையா?
திமுக கூட்டணியில பிரச்சனையே இல்லையா? அதுலயும் விவாதம் பிரச்சனை எல்லாம் இருக்கு, பூரா பாத்தீங்கன்னா அதுலயும் பிரச்சனை இருக்கு, அதுலயும் சீட்டு தரப்பு இல்ல, பிரச்சனை இருந்துச்சு, இல்ல. அதுலயும் திருமாவளவன் ஒத்துக்கல, திருமாவளவனை அடக்குறாங்க, இவ்வளவு விஷயங்கள் அதுக்குள்ளயுமே இருக்கு. இதையும் நான் ஆனா பேசுறேன். அதெல்லாம் விவாதம் எடுக்க மாட்டேன்றாங்க தொலைக்காட்சியில. ஆ. தொலைக்காட்சி விவாதம் பாத்தீங்கன்னா எதிர்க்கட்சிகளை தான் கார்னர் பண்ணுவாங்க. ஆனா ஒரு ஊடகம்ன்றது ஜென்ரலா என்ன பண்ணணும்னா, ஊடகவியலாளர் யூ மஸ்ட் கொஸ்டின் த பீப்புள் ஹூ ஆர் இன் த ரூலிங். யார் ஆட்சியில அதிகாரத்துல இருக்காங்களோ அவங்கள தான் நீங்க கேள்வி கேட்கணும். அவங்களையும் கேள்வி கேட்போம். அவங்கள தான் கேட்கணும். எதிர்கட்சிக்காரன்னு நீங்க அவன் ஆளுங்கட்சியான பிறகு கேட்கணும். இல்லைங்க, நீங்க இவங்களையும் கேள்வி கேட்க மாட்டேன்றீங்க. இந்த செத்த பாம்புங்க இருக்காங்க பாருங்க, எதிர்கட்சிகள், அவங்கள தான் கேள்வி கேட்கறீங்க. எதிராக கேள்வி கேட்கும் போது எங்களை டிவி கேன்றாங்க. இப்ப டிவி கேக்கு எதிராக கேள்வி கேட்கும் போது இல்ல நீங்க பயாஸ்டா இருக்காங்க. இல்ல அப்ப நாங்க எப்படிதான் கேள்வி கேட்கறது? நான் என்ன சொல்றேன்னா, மீடியா என்பது அது எப்போதுமே மக்கள் கூட நிக்கணும், மக்களுக்காக நிக்கணும். இப்ப மக்களுக்காக நிக்கணும் போது நீங்க சரியான மீடியா பர்சனா இருந்தா, நான் பர்சனலா உங்களை சொல்ல, நீங்க என்ன பண்ணணும், என்னையா இது வேலையில்லா திண்டாட்டம் எக்கச்சக்கமா இருக்கு நம்ம நாட்டுல. ஒரு வேலைக்கு 700 பேர் 800 பேர் அப்ளை பண்றான். பியூன் வேலைக்கு பிஹெச்டி படிச்சவன்லாம் அப்ளை பண்றான். புரியுதுங்களா? அப்ப அப்படி இருக்கும்போது வேலையில்லா திண்டாட்டத்தால இளைஞர்கள்லாம் கஷ்டப்படுறாங்க. ஆனா இங்க பாருங்க, முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன்ல ஸ்டேட் கவர்மெண்ட்ல அசிஸ்டன்ட் இன்ஜினியருக்கு 35 லட்சம் ரூபாய் அந்த மந்திரி வாங்குறாரு அப்படின்னு யாரோ ரோட்ல போறவன் சொன்னா நான் எடுத்துக்க மாட்டேன். இடி கோர்ட்ல 250 பக்க ஆவணங்களை கொடுத்து எஃப்ஐஆர் போடுறான்றான். இன்னி வரைக்கும் கோர்ட்டை அவமதிப்பானாலும் போட மாட்டோன்றாங்க. ஏன் இவங்க மடியில தான் கனம் இல்லையே, ஏன் இவங்க பயப்படுறாங்க? ஸோ ஒரு 1000 கோடி ரூபாய் ஒரு சின்ன முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் துறையில வேலை வாய்ப்பு. இப்போ 35 லட்சம் ரூபாய் இல்லாதவன் என்ன பண்ணுவான்? இது ஒரு பிரச்சனையா இல்லையா? கண்டிப்பா பிரச்சனை. இந்த பிரச்சனையை தமிழ்நாட்டு ஊடகங்கள் எந்த அளவுக்கு விவாதித்தன? நீங்க இப்ப சொல்லிருக்கீங்கல்ல, இல்ல நான் சொல்லுங்க, இது ஒரு 6-7 மாசமா ஓடிட்டு இருக்கு. ஒரு நிமிஷம் இருங்க. கோர்ட் சொன்ன பிறகு எஃப்ஐஆர் போடல, அப்புறம் நீதிமன்ற அவமதிப்பு போயிட்டாங்க. இன்பதுரைன்னு அந்த அதிமுக வழக்கறிஞர் பிரிவு, இப்ப அவங்க சொல்ல பிறகும் இன்னும் போடாம இருக்காங்க. அதனால நீங்க ஆட்சியில இருக்கிறவங்க பண்ற தவறுகளை முதலில் கொஸ்டின் பண்ணுங்க. ஊடகம், நான் சதீஷ சொல்ல, ஊடகம், நான் உங்க சேனல கூட சொல்ல, நல்லா புரியுது. மெயின் ஸ்ட்ரீம் ஊடகம் என்பது என்ன பண்றாங்கன்னா டைவர்ட் பண்றாங்க. விஜய் கார்ல ஏறி ஒருத்தன் கீழே விழுந்துட்டான், இதுதான் செய்தி. செய்தி இல்லையா சார்? இல்ல செய்தி இல்லைங்க. ஒரு கட்சி தலைவரோட கார்ல ஒருத்தன் ஏறி கீழே விழுறான்னா அப்ப எந்த அளவுக்கு அங்க பாதுகாப்பு இருக்கு, எந்த அளவுக்கு கட்டமைப்பு இருக்குங்கிறது கேள்வி. கட்டமைப்பும் பாதுகாப்பும் என்னங்க ஏதாவது ஒரு வார்த்தை அடிச்சு விட்டுட்டு இருக்கீங்க. இந்த ஒரு தலைவர் போறாரு, ஒய் கேட்டகரி போலீஸ் தகவல், அவர் வண்டியில ஒருத்தன் ஏறிக்கிறான் அப்படின்னா அப்ப அவருக்கு காவல்துறை சரியான பாதுகாப்பை கொடுக்கலன்னு தானே அர்த்தம். இந்த இடத்துல ஒண்ணு சொல்லிக்கவா? சொல்லுங்க. திரு ராஜ்மோகன் அவர்கள் ஒரு மேடையில பேசும்போது ஒரு விஷயம் சொல்றாங்க. சார் அதாவது விஜய் கிட்ட பேசும்போது, அண்ணா எல்லாரும் வந்துட்டாங்கண்ணா, பெண்கள் எல்லாம் வந்துட்டாங்க அண்ணா, நாங்க நிக்கிறோன்னா வெள்ளை கலர் சட்டை போட்ட நாங்க எல்லாரும் காவலர்களாக நிக்கிறோன்னு அப்படின்னு சொன்னாங்கல்ல. அப்ப அந்த காவலர்கள் இந்த மாதிரியான அசம்பாவிதம் நடக்கும்போது எங்க போனாரு, எங்க போனாங்க? ஏங்க நீங்க அவங்கள காவலர் இல்ல, நான் என்னோட கேள்வி போலீஸ் மேல நம்பிக்கை இல்லைன்னு சொல்லிட்டீங்க. யார் நம்பிக்கை இல்லைன்னு சொன்னது? நீங்க சொல்லிருக்கீங்க, நிறைய இடத்துல சொல்லிருக்கீங்க எனக்கு காவல்துறை மேல நம்பிக்கை இல்ல. இல்ல எங்க கட்சிக்கு டைவர்ட் பண்றீங்க. நான் சொல்றதை கேளுங்க. அவங்க நம்பிக்கை இல்லைன்னு சொன்னா போலீஸ் போயிடுமா? போகல. இங்க பாருங்க, இன்ன வரைக்கும் நின்னுச்சு. குளத்தூர்ல பல ஆயிரம் பேர் அங்க நிக்கிறான். விஜய் பெரம்பூர் முடிச்சிட்டு வராரு, ஒரே ஒரு போலீஸ் தாங்க இருக்குது. ஆனா 100 பேர் இல்ல. ஸ்டாலின் பின்னால 200 போலீஸ் போகுது, உதயநிதி பின்னால 30-40 போலீஸ் போகுது. விஜய் மட்டும் பல ஆயிரம் பேர். விஜய் மட்டும் தான் பிரச்சாரம் பண்றாரா? மத்தவங்க யாரும் பிரச்சாரம் பண்ணலையா? தாவேக்கால எத்தனை பேர் பிரச்சாரம் பண்றாங்க? அவங்களுக்கு போலீஸ் இல்ல நான் கேக்குறேன், விஜய் இன்னைக்கு நீங்க விரும்புறீங்களோ விரும்பலையோ, இஸ் த மோஸ்ட் பாப்புலர் பொலிட்டீஷியன். அஃப்கோர்ஸ் அவர் இன்னைக்கு பிக்கெஸ்ட் க்ரௌடு புல்லரா இருக்காரு. அவர் எங்க போனாலும் ஆயிரக்கணக்கில் தான் ஆளுங்க அவரை பார்க்குறாங்க, கேட்க வராங்க, லட்சக்கணக்கில் கூடுறாங்க. அப்போ அவங்களும் ஒன்று, 20 பேர்கிட்ட பேசிட்டு இருக்கிற சீமானும் ஒன்றா? சீமான் திருத்தணியில் வண்டியில் பேசிட்டு இருக்காரு, சுற்றி 20 பேர் கேட்டுட்டு இருக்காங்க. நான் அதை குறைச்சி மதிப்பில்லை, அவர் பிரச்சாரத்தை அவர் பண்ணுறாரு. நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, சார் அவர் மட்டுமா சார் பிரச்சாரம் பண்ணுறாரு? விஜயே சீமானம் பண்ணுறாரு.
எல்லாருக்கும் தான் பாதுகாப்பை உறுதி பண்ணணும். ஆனா யாருக்கு அதிகமான பாதுகாப்பு கொடுக்கணும்? யாருக்கு மிக அதிகமான மக்கள் வராங்களோ, மக்கள் வந்து ரொம்ப கூடுறாங்களோ அவங்களுக்கு தான் நீங்க பிரியாரிட்டி கொடுக்கணும். ஆனா நீங்க எங்க கொடுக்குறீங்க? ஒரு போலீஸ் இல்ல, அவர் கேன்சல் பண்ணிட்டு போனாருங்க. எங்க நடத்துனாங்க சார்? ரொம்ப எங்க பர்மிஷன் நடத்துனாங்க? கொடுக்கும்போது நீங்க கேன்சல் பண்ற ஒண்ணு நடக்குது. அடுத்து நீங்க சொல்றீங்க இல்ல இங்க வந்து எங்களுக்கு பாதுகாப்பே இருக்க மாட்டேங்குது. பாதுகாப்பு இல்லாம எப்படி இந்த அளவுக்கு ஒரு ஒரு பிரச்சாரத்தை நார்மலா கொண்டு போக முடியும்? ஒருவேளை நீங்க சொல்ற மாதிரி அங்க போலீஸே இல்ல, அங்க வந்து அதனால தான் கேன்சல் பண்ணிட்டு போயிட்டாரு. கொளத்தூர்ல இன்னொரு விபத்து வரக்கூடாதுன்றதால தான் கேன்சல் பண்ணிட்டு போயிட்டாரு. ஏங்க போலீஸ் நீங்க சொன்ன இடத்துல நீங்க சொன்ன நேரத்துல தான் அவர் பிரச்சாரத்துக்கு வர்றாரு. அவரை பொறுத்தவரையில் இஸ் எ லா அபைடிங் சிட்டிசன். இன்னைய வரைக்கும் சட்டம் என்ன சொல்லுதோ அனுமதி கொடுத்தாதான் அவர் வராரு, பேசுறாரு. அப்போ நீங்களே அனுமதி கொடுப்பீங்க, நீங்களே வந்து இந்த இடம் சொல்லுவீங்க, இந்த நேரம் சொல்லுவீங்க, ஆனா யாருமே அங்க வரமாட்டீங்க. மக்கள் அப்படியே குழுமி அடிச்சுக்கின்னு எதா ஆகட்டும், நம்ம அதை வச்சுக்கின்னு ஒரு 10 நாள் பிரச்சாரம் பண்ணிடலாம். நம்ம 5 வருஷம் பண்ண அலங்கோல ஆட்சியை பற்றி யாரும் பேச மாட்டாங்க. நான் என்ன கேட்குறேன்னா, இன்னைக்கு தேர்தல் ஆணையத்தின் கண்ட்ரோலில் தானே இருக்கிறதா சொல்கிறாங்க. நிர்வாகம் கண்ட்ரோல்ல தானே இருக்கு. இல்லை இல்லையா? தேர்தல் ஆணையம் கண்ட்ரோலில் இருந்தால் கண்ட்ரோல் இருக்கு. தமிழ்நாடு அதிகாரிகள்ங்க, தமிழக அரசு நேற்று வரைக்கும் டிஎம்கேக்கு சொம்பு அடிச்சிட்டு இருந்த ஆர்டிஓ, கலெக்டர், எஸ்பி, தாசில்தார் அவனுங்க தான் இன்னைக்கு தேர்தல் ஆணையம் வானத்துலேருந்து குதிக்கிறாங்களா, இல்லை டெல்லியிலேருந்து பாராசூட்டில் அனுப்பிச்சாங்களா? யாரை வச்சு தேர்தல் ஆணையம் செயல்படுது? அதுக்கு ஒன்றும் ஓன் எம்ப்ளாயீஸ் கிடையாது. சென்ட்ரல் கவர்மெண்ட்டு, ஸ்டேட் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸை பயன்படுத்துகிறாங்க. நேற்று வரைக்கும் இவன் வந்துட்டு திமுக எம்எல்ஏக்கு பின்னால் சொம்பு தூக்கிட்டு போயிருந்தவன் இன்னைக்கு உடனே தேர்தல் ஆணையத்து கண்ட்ரோலில் வந்த ஒன்றும் அப்படியே இதாகிடுவானா? அப்ப விஜய், அப்ப நீங்க சொல்றபடி பார்த்தா விஜய்க்கு பாதுகாப்பு கொடுக்குற காவல்துறையினர் யாருமே அங்க இல்லையா? விஜய் வந்துங்க ஒய் பிரிவுங்க. நான் சொல்றது மக்களை கண்ட்ரோல் பண்ண இல்லைங்க, மக்களுக்குமே ஆளே இல்ல, ஆளே இல்ல. நானே கண்ணால பார்த்தேன். இவ்வளவு கூட்டம் இருக்குது, ஒரே ஒரு போலீஸ்கார் இருக்காரு. அவர் என்னங்க பண்ணுவாரு? ஆனா 30 பேர் உதயநிதி போறாரு, 40 போலீஸ்காரன் பின்னால போயிட்டு இருக்கான். அதே உதயநிதி பஸ்ல ஏறும்போது இதுக்கு எலெக்ஷன் கமிஷன்கிட்ட பர்மிஷன் வாங்கணும், பர்மிஷன் வாங்காம எதுக்கு எழுதுனீங்க, இது லைக் எலெக்ஷனுக்கு எதிரான ஒரு விஷயம், அந்த வரையறைக்கு எதிரான ஒரு விஷயங்கிற விமர்சனமும் முன்னாடி வந்துச்சுல்ல? என்ன விமர்சனம்? கேஸ் போடணுங்க. இப்போ விஜய் மேல 5 பிரிவுகளில் வழக்கு போட்டிருக்காங்கல்ல, தேர்தல் விதிகளை மீறிட்டாருன்னு. அது மாதிரி இப்போ உதயநிதி மேலேயோ ஸ்டாலின் மேலேயோ போட்டிருக்காங்களா? போட சொல்லுங்களேன். இவர் வந்து ரோட் ஷோ பண்றாரு, ஓப்பன் ஜீப்ல வராரு ஸ்டாலின், எல்லாருக்கும் அந்த மாதிரி அலோவ் பண்றாங்களா? உதயநிதி ஓப்பன் ஆட்டோல வராரு. சொன்னீங்க விஜய் அவர்கள் வந்தா கூட்டம் கூடி ரோட் ஷோ பண்ணா பழைய மாதிரி ஆயிடும். எப்படி சார் பண்ண முடியும் எலெக்ஷன் டைம்ல? நீங்க தான் சொல்றீங்க ரோட் ஷோ யாருக்கும் அனுமதி இல்லைன்றீங்க, எந்த கட்சிக்கும் நாங்க அனுமதிக்க மாட்டோம்ன்றீங்க. ஆனா ஸ்டாலின் ரோட் ஷோ பண்றாரு, உதயநிதி ரோட் ஷோ. பாருங்க, நீங்க வந்து ஒரு அட்லீஸ்ட் தேர்தல் காலத்திலேயாவது நடுநிலையா இருக்கணும், நியூட்ரலா இருக்கணும். எல்லாருக்கும் சம வாய்ப்பு, இல்ல எல்லாருக்கும் சம வாய்ப்புகள் கொடுக்கணும். எல்லா அரசியல் கட்சி, அது சின்ன கட்சியோ பெரிய கட்சியோ ஆளுங்கட்சியோ ஆண்ட கட்சியோ, ரிகக்னைஸ்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டியோ அன்ரிகக்னைஸ்டு வெறும் ரிஜிஸ்டர்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டி, அதெல்லாம் கிடையாது. அந்த விளையாட்டுல லெவல் பிளேயிங், எல்லாரும் ஒரே நிறை. ஆனா இங்க திமுக காரங்களுக்கு பாத்தீங்கன்னா எந்த பிரச்சனையும் இருக்காது. நீங்க ஏதாவது பார்த்துருக்கீங்களா? திமுக ஆட்கள் வந்து தேர்தல் ஆணையத்தை பத்தி ஏதாவது கம்ப்ளைண்ட் பண்ணி பார்த்துருக்கீங்களா? முடியாது. ஆனா எல்லா கட்சிக்காரனும் கம்ப்ளைண்ட் பண்றான். ஏன்னா இன்னும் அந்த நிர்வாகம், திமுக ஆதரவு அதிகாரிகள், வெஸ்ட் பெங்கால்ல வந்து மோடி, அமித்ஷா 800 பேரை மாத்திட்டாங்க. இந்த கோட் ஆஃப் கான்டக்ட் வந்த ஒன்றும் யார் யார் தெரியுங்களா? சீஃப் செக்ரட்டரி, ஹோம் செக்ரட்டரி, டிஜிபி, டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்ஸ், டிஸ்ட்ரிக்ட் எஸ்பி எல்லாம் மாற்றிட்டாங்க. தமிழ்நாட்டில் என்ன நடந்திருக்கு? முதல்ல ஒரு 4 எஸ்பி, கரூர் எஸ்பி உள்பட மாற்றினாங்க. அப்புறம் ஒரு 4 எஸ்பியை மாற்றினாங்க. அப்புறம் விஜய், யாதவ் அர்ஜுனா எல்லாம் போய் அந்த அர்ச்சனா பட்நாயக் கிட்ட என்னங்கம்மா நடக்குது, போலீஸ் ரொம்ப மோசமாக போகுதுன்னு கொஞ்சம் அந்த டிஜிபியை மாற்றி இவருக்கு எந்த தேர்தல் டியூட்டியும் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி அவங்க ரத்தோரை கொண்டு வந்து போட்டிருக்காங்க. அது ஒரு மாற்றம் தான் வந்திருக்கு. பெங்காலில் 800 பேரை மாற்றின தேர்தல் ஆணையம் இங்கே 8 பேரை மாற்றிட்டு உக்காந்துட்டு இருக்கு. அதே கமிஷனர் ஆஃப் போலீஸ்
அருண் தான். இப்போ நேற்று ஏன் கேன்சல் பண்ணாங்க கொஞ்சம் சொல்லுங்களேன் ரீசன். நீங்கள் ஊடகவியலாளர் நீங்கள் சொல்லுங்க. நேற்று அவர் வில்லிவாக்கத்துலேயும் டி நகர்லையும் இன்னைக்கு பிரச்சாரம் பண்ணுறதுக்கு அவருக்கு அனுமதி கொடுத்தாங்க முதல் நாள் ராத்திரி. ஆனால் கொடுத்த வேகத்தில் அந்த அனுமதியை திருப்பி வாங்கி டைம் வந்து 2 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் டி நகர் கொடுத்துருந்தாங்க. தப்பு கிடையாது, தேர்தல் அதிகாரியே கொடுத்துட்டாரு. ஆனால் அவரை வந்து காவல்துறையினர் நெருக்கடி பண்ணி திருப்பி அந்த உத்தரவை வாங்கி 2லேருந்து 3 1 ஹவர் 1லேருந்து 2 இங்கே வில்லிவாக்கத்தில் இருப்பாராம். அண்ணா நகர் வழியாக போயிடக்கூடாதான் பிரச்சாரத்தை முடிச்சுட்டு. இதெல்லாம் ஸ்டாலின் கிட்ட சொல்லுவாங்களா? இல்லை நயினார் நாகேந்தர் கிட்ட கூட சொல்ல மாட்டான் இந்த போலீஸு, பயப்படுவான். ஆனால் விஜய் கிட்ட வந்து நீங்கள் வில்லிவாக்கம் முடிச்சுட்டு நீங்கள் இப்படி போயிடக்கூடாது, அண்ணா நகர் வழியாக டி நகருக்கு போகக்கூடாதுன்னா அப்புறம் இதெல்லாம் என்ன இது? 1 ஹவரில் வந்து பிரச்சாரம் எப்படிங்க முடிக்க முடியும்? அப்படி என்ன தெரியுமா, முடிக்க முடியாது இல்லை. அப்போ இன்னொரு 8 பிரிவில் விதிகளை மீறி விட்டார்னு வழக்கு போடுவான். இதுக்கு தான், அதாவது நீங்கள் சட்டத்தை மீற அந்த எண்ணம் உள்ளவராக இருந்தாருன்னா விஜய் டெய்லி பிரச்சனை தான் வரும். அவர் லா அபைட் பண்ணுறாரு. போலீஸ் பர்மிஷன் கொடுத்தா போவோம். பர்மிஷன் இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா நம்மளால முடியாது. நம்ம வந்து தப்பு பண்ணணுன்றதுக்காக 1 ஹவர் கொடுக்குறாங்க. இப்போ எல்லா அரசியல் தலைவர்களுக்கும் 1 மணி நேரம் தான் பிரச்சாரம் கொடுக்குறாங்களா? இல்லை. ஏன் இதில் எப்படிங்க நீங்கள் ஒருத்தருக்கு ஒரு நாள் பூரா சுற்றிட்டு இருக்காரு ஸ்டாலின், திருநெல்வேலி கன்னியாகுமரின்ட்டு. அவர் கேட்டுக்கிறதுன்னு மத்தியானத்தை மாற்றி ஈவினிங் வெயில் தாக்கம். ஆனா இவருக்கு 12 to 1 கொடுக்குறாங்க. உச்சி வெயில் மண்டைய போலப்பா. அப்பதானே எவனாவது மயக்காச்சு விழுவான். அப்ப நான் என்ன சொல்றேன்னா, எப்படி நீங்க வந்து 2 லீடர் ஒரே இடத்துல கிளாஷ் வருதுன்னு சொன்னா ஓகே. அவர் எங்கேயோ இருக்காரு, இவர் எங்கேயோ இருக்காரு. விஜய் கேட்குற இடத்துல வேற யாரும் பிரச்சாரம் பண்ணல தலைவர்கள். அப்போ அவருக்கு வந்து அந்த ஒரு நாள் ஒன்றும் வேணாம். முதல் அவர் வந்து மனு தாக்கல் பண்ணுறதுக்கு முன்னாலே பெரம்பூரில் ஒரு 5 இடத்துல பிரச்சாரம் பண்ணுறதுக்கு அவர் பர்மிஷன் கேட்டார். பர்மிஷன் கொடுத்துட்டாங்க, அதாவது எழுதி கொடுத்துட்டாங்க அந்த ஆப் மூலமாக. அந்த கரெக்டாக அந்த சம்பவம் நடக்கிறதுக்கு முதல் நாள் ராத்திரி எந்த இடத்த கேட்டாரோ, முல்லை நகரோ ஏதோ சந்திப்பு பேசறப்ப அங்கே வந்து டக்குன்னு கார்பரேஷன் வந்து பள்ளத்தை தோன்றான், பேரிகேட் போட்டான். இவர் எந்த இடத்துல பர்மிஷன் கேட்டாரோ உடனே என்ன சொல்றாங்கன்னா, அந்த இடத்துல வேலைகள் நடப்பதால் உங்களுக்கு அனுமதி இல்லை. அது எப்போ அனுமதி? எலெக்ஷன் கமிஷன் சொன்னது தானே? எலெக்ஷன் கமிஷன் தாங்க. எலெக்ஷன் கமிஷன்றது யாருங்க? இல்ல அதுக்கு இல்ல எலெக்ஷன் கமிஷன்றது அது உருவம் தானே. ஒருவேளை தாவேகாவுக்கு சாதகமா இருந்தா எலெக்ஷன் கமிஷன் வந்து இப்ப நீங்க சொல்ற குற்றச்சாட்டுக்குள்ள தாவேகாவுக்கு ஏங்க சாதகமா இருக்கணும்? நடுநிலையா இருக்கணும், நடுநிலையா இருக்கணும். இப்போ உங்களுக்கு புரியுமா என்னன்னு தெரியல, ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் தேர்தல் அலுவலர்னு போட்டிருக்காங்க. ரிட்டர்னிங் ஆபீசர் வேற, ஆர்ஓ. அது ஒவ்வொரு சட்டமன்றத்துக்கும் ஒரு ரிட்டர்னிங் ஆபீசர் இருப்பாங்க, ஏஆர்ஓ இருப்பாங்க அவங்க கீழே. ஆனா ஒரு மாவட்டம் சென்னைனா அந்த மாவட்ட பூரா இருக்க 16 தொகுதிக்கும் பொதுவான ஒரு தேர்தல் அலுவலர் இருப்பாங்க, ஐஏஎஸ் அதிகாரி. அவர் யாரானா குமரகுருபரன் சொல்லி கார்பரேஷன் புகழ், சிஎம்டிஏ புகழ், சேகர் பாபுவின் உற்ற துணை. அவர் தான் இன்னைக்கு சென்னை மாவட்டத்துக்கு போட்டிருக்காங்க. அவர் ஒரு சீனியர் ஐஏஎஸ் ஆஃபீஸர். 16 தொகுதி இருக்கு சென்னையில். வேற எந்த மாவட்டத்திலையும், கோயம்புத்தூர்ல அதுக்கு அடுத்து 10 தொகுதி இருக்குன்னு நினைக்கிறேன். வேற எந்த மாவட்டத்திலையும் 16. அது மட்டும் இல்லை, முதலமைச்சர் இங்கே தான், துணை முதலமைச்சர் இங்கே தான், ஃபியூச்சர் முதலமைச்சர்ன்றவரும் இங்கே தான். புரியுதுங்களா? இப்போ இது ஒரு ரொம்ப முக்கியமான கேந்திரமான ஒரு மாவட்டம், தலைநகரம். ஆமா. அப்போ இங்க போடுற ஆளு எவ்வளவு ஒரு நியாயமான ஆளா, நடுநிலையான ஆளா இருக்கணும். அவர் என்ன சொல்றாரு குமரகுருபரன், அந்த பர்மிஷன் இல்லைன்னதுக்கு, ஏங்க அவங்க 48 மணி நேரத்துக்குள்ள கொடுக்கலைங்க, அவங்க ஆப்ல அப்ளை பண்ணலைங்க, அவங்க ஒரு பேப்பர்ல எழுதி கொடுத்தா அதெல்லாம் கன்சிடர் பண்ண முடியாதுங்கன்றாரு. டிவியில் நானே கேட்டேன். அதுக்கப்புறம் அடுத்த நாள் அவங்களுக்கு இந்த அனுமதி கொடுக்க முடியாதுன்னு ஒரு கடிதம் கொடுக்குறாங்க இல்லையா தேர்தல் ஆணையத்திலேருந்து. அதில் அவங்க சொல்லியிருக்காங்க, உங்கள் தேதியிட்ட இந்த இது வந்து இந்த ஆப்பில் நீங்கள் இந்த மணி நேரத்தில் கொடுத்தீங்க, அதை நாங்கள் பரிசீலித்தோம்,
ஆனா அந்த இடத்துல கார்ப்பரேஷன் வந்து வேலை தொடங்கி இருக்கிறதால இப்போ வந்து அங்க வந்து உங்களுக்கு அனுமதி இல்லைன்னு வருது. இப்போ 2 விஷயம் தெளிவாயிடுச்சு. புரியுது. அவங்க ஆப்ல தான் அப்ளை பண்ணாங்க. 48 ஹவர்ஸ்க்கு முன்னால தான் அப்ளை பண்ணியிருக்காங்கன்னு. ஸோ இது ஒரு சின்ன சாம்பிள் தான். அதாவது இந்த ஒரு உண்மையை பொய்யா பேசுறாரு ஒரு ஐஏஎஸ் ஆபீசர். இவர் தான் தேர்தலுக்கே அலுவலராம். விளங்குமா? நீங்க உண்மை இல்லைங்க சொல்லணும். பொது வெளியில உங்களுக்கு என்ன ஒண்ணா யார் மேல ஒண்ணா என்ன ஆசைகள் இருக்கலாம். சேகர் பாபு வந்து ஜெயிச்சு மீண்டும் மந்திரி ஆனா அப்பதான் நமக்கு நல்லதுன்னு கூட நீங்க நினைக்கலாம். மனசுக்குள்ள நினைச்சீங்க. ஆனா யூ ஆர் எ நவ் எ பொலிட்டிக்கல் அதாவது எலெக்ஷன் அலுவலர், போல் அபிஷியல். இது ஒரு முக்கியமான ஒரு மாவட்டத்துல. அப்ப இங்க வந்து நீங்க இந்த அளவுக்கு பயஸ்டா பொய்யான செய்தியை சொல்றீங்க. அவங்க 48 மணி நேரத்துல அப்ளை பண்ணலன்றீங்க. வெள்ளை பேப்பர்ல கொடுத்தாங்க, அவங்க ஆப்ல கொடுக்கலன்றீங்க. இதெல்லாம் உண்மை இல்லைன்றது அடுத்த நாளே வருது. கெட்டிக்காரன் புழுகு 8 நாளைக்குன்னுவாங்க. அப்போ ஒரு ஐஏஎஸ் ஆபீசர், ஒரு மாவட்டத்துக்கே பொறுப்பான தேர்தல் அலுவலர் இவ்வளவு மோசமா இறங்கி வந்து தாவேகாவை பத்தி பொய் தகவலை பரப்புறாருன்னா, இப்ப மத்தவங்க எல்லாம் எப்படி இருப்பாங்க கொஞ்சம் யோசிச்சு அப்போ பாருங்க. தாவேகாவை பத்தி சொல்றது எல்லாமே பொய் தான்.